ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தீபா அண்ட் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெட் பிளாக் ட்ரீயை பற்றி பார்க்கலாம். அண்ட் வந்து ரெட் பிளாக் ட்ரீ வந்து எங்கே எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் இண்டெக்ஸிங் அப்படின்னா ஏடிஎம் நெட்வொர்க்கிங் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து ஏடிஎம்மில் வந்து போயிட்டு இப்போ மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அது வந்து எப்படி வந்து மணி வருது அண்ட் வந்து என்னோடய அக்கௌண்ட்லேருந்து எப்படி கரெக்டாக இப்போ நான் என்னோடய ஏடிஎம் கார்டு வந்து இன்சர்ட் பண்ணி பின் நம்பர் டைப் பண்ணுறேன். ஸோ எப்படி பர்டிகுலராக என்னோடய அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து வித்ட்ராவல் பண்ணுது ஆர் வந்து டெபாசிட் பண்ணுது இல்லையா. ஸோ இதை வந்து ரெட் பிளாக் ட்ரீயை வச்சு தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங்னால் நமக்கு தெரியும். ஆன்லைனில் நம்ம வந்து மணி ட்ரான்சாக்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ செக்யூராக போய் சேரணும் இல்லையா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு வந்து மணி சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மணி வந்து அந்த அந்த பர்சன் வந்து ரீச் ஆகிருக்கணும். ஸோ இன்பிட்வீனில் வந்து எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் அவர் வந்து எந்த மணியும் வந்து அவங்க அதர் பர்சன் வந்து எடுக்காமல் இருக்கணும் இல்லையா. ஸோ அது வந்து செக்யூரிட்டியாக போகணும் இல்லையா. அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்து ரெட் பிளாக் ட்ரீ வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வந்து இந்த நேம்லேயே இருக்குது பார்த்தீங்களா, ரெட் பிளாக். ஓகேவா, இந்த ட்ரீ ஃபுல்லாக ரெட் அண்ட் பிளாக் கலரில் ஃபுல்லாக இருக்கும் நோட்ஸ். ஓகேவா, ஸோ இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து இன்சர்ஷன் பார்க்கலாம். ஓகே, இன்சர்ஷன் பார்க்குறதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன் பை ஒன்னாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ட்ரீஸ் எம்டினா என்ன, அந்த ட்ரீனா நமக்கு தெரியும் இப்படி ரூட் நோடு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பேரண்ட் சைல்டு ஸோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ட்ரீன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த ட்ரீயில் நோட்ஸ் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம புது நோடு இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா. புது நோடு வந்து இன்சர்ட் பண்ணுறப்ப அது வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவோம். அதை வந்து பிளாக் கலர் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அந்த நோடுக்கு வந்து கலர் வந்து ஃபில் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரீ இஸ் நாட் எம்டி அப்படின்னா இன்சர்ட் பண்ணுற நோடுக்கு வந்து ரெட் கலர் ஃபில் பண்ணுவோம். அண்ட் வந்து இஃப் பேரண்ட் ஆஃப் நியூ நோட் இஸ் ரெட், செக் தி பேரண்ட் சிப்ளிங். ஓகேவா, இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா சிப்ளிங் ஆஃப் பேரண்ட் வந்து பிளாக்காக இருந்தது ஆர் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த இது வந்து பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேஷன் பண்ணுவோம். எதுக்கு நம்ம ரொட்டேஷன் பண்ணுவோம், ட்ரீன்னு எடுத்துக்கிட்டாலே பேரண்ட் இருக்கும், சிப்ளிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த வேர்ட் நமக்கு தெரியாது இல்லையா, கிராண்ட் பேரண்ட். ஸோ இந்த வேர்ட் வந்து நான் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்ட்டுக்கும் கிராண்ட் பேரண்ட்டுக்கும் வந்து ரொட்டேட் பண்ணுவோம் அண்டு ரீகலர் பண்ணுவோம். ரீகலர்னா என்ன, ரெட்டுன்னு இருந்துச்சுன்னா பிளாக்குன்னு மாற்றுவோம், பிளாக்குன்னு இருந்துச்சுன்னா ரெட்டுன்னு மாற்றுவோம். ஸோ இதுதான் வந்து ரீகலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சிப்ளிங் ஆஃப் பேரண்ட் வந்து பிளாக் இல்லை, அதுக்கு பதில் ரெட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன்லி ரீகலர் மட்டும் பண்ணுவோம், ரொட்டேஷன்ஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா, எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா பேரண்ட்டுக்கும் பேரண்ட்டோட சிப்ளிங்ஸ். ஓகேவா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து செக் கிராண்ட் பேரண்ட் ஆஃப் நியூ நோட் வந்து ரூட் நோட் ஆர் வந்து ரூட் நோடு இருக்கலாம். அப்படி இல்லைனா ரூட் நோடு இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நோடை வந்து எந்த நோடு வந்து ரூட் நோடாக இல்லையோ அதை வந்து ரீகலர் அண்ட் வந்து எதுக்கு பண்ணணும் அப்படின்னா கிராண்ட் பேரண்ட்க்கு பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதை வந்து ரீசெக் பண்ணணும். ரீசெக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். நான் அதை வந்து எப்படி வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்றத சொல்கிறேன். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஏவிஎல் ட்ரீயை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ட்ரீ வந்து பேலன்சிங்காக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எப்படி செக் பண்ணோம், பேலன்சிங் ஃபேக்டர் வந்து 1 -1 0 இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ட்ரீ வந்து பேலன்ஸ்டாக இருக்குன்னு சொன்னோம். அதை தவிர வேறு ஏதாச்சும் வந்ததுன்னா அந்த ட்ரீ வந்து பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்றதையும் நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ இதில் எப்படி வந்து அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ஷன் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்சர்ட் வந்து 2 பண்ணலாம். ஸோ நான் இதை வந்து ரூட் நோடாக தான் எடுப்பேன். ஃபஸ்ட் நோடு ஒரு ட்ரீயில் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்சர்ட் பண்ணுறோன்னா அது வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ இஃப் ட்ரீ எம்டி இன்சர்ட் நியூ நோட் அஸ் அ பிளாக் கலர்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ட்ரீ எதுவுமே இல்லை, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் நோட் எப்போவுமே வந்து பிளாக்குன்னு சொல்லி வைக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ரூல் இருக்குது. ஸோ அந்த ரூல் வந்து முடிஞ்சுது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் வந்து 1 பண்ணலாம். ஸோ இன்சர்ஷன் எல்லாமே சேம் தான். இந்த ரூட் நோடை விட கிரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா சைட் போடுவோம் அண்ட் வந்து ரூட் நோடை விட லெஸராக இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைட் போடுவோம். ஸோ அந்த ரூல் வந்து மறக்கக்கூடாது.
ஸோ 1 வந்து லெஸ்ஸர் 2 விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ ப்ரீவியஸாக இருந்தது வந்து இதுக்கு வந்து பிளாக் கலர்னால ஸோ நான் வந்து பீன் போட்டுக்கிறேன், ரெட்டுனா ரெட் போட்டுப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு நியூ நோடை இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு வந்து இது வந்து நாட்டை வந்து எம்டி. ஸோ இந்த 1 வந்து நான் இன்சர்ட் பண்ணுறப்போ இந்த ட்ரீ எம்டியாக இருக்கா, இல்லை ஆல்ரெடி வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த நோட் ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்சர்ட் நோட் ஆஸ் ரெட். ஓகேவா, இந்த நோடுக்கு வந்து நம்ம ரெட்டுன்னு சொல்லிட்டு பேர் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ட்ரீ வந்து எம்டியாக இல்லை அப்படின்னா இன்சர்ட் பண்ணுற நியூ நோடை வந்து நம்ம வந்து ரெட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் 4 பண்ணலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ட்ரீ வந்து பேலன்ஸாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த 2க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து பாத் எதுவுமே இல்லை. ஸோ ஒரே ஒரு பிளாக் ட்ரீ, பிளாக் மட்டும் இருக்கு இல்லையா. ஸோ பிளாக் கலர் மட்டும் இருக்கு இல்லையா. ஸோ 1 இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் வந்து ஒரே ஒரு பாத் இருக்குது. ஸோ இந்த பாத் வந்து நம்ம எடுக்கணும். ஸோ இந்த ட்ரீயில் எத்தனை பிளாக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கும் 1க்கும் போகுது. ஸோ அந்த கனெக்ஷன் வந்து ஒரே ஒரு பிளாக் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் நான் நோ ப்ராப்ளம். ஓகேவா, சேமாக இருக்கணும். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் இருந்துச்சுன்னா வந்து சேமாக இருக்கணும். நமக்கு இங்கே ரைட் சைடு எதுவும் இல்லை. ஸோ ஒன்லி 1 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இதை விட கிரேட்டராலாம் வரும். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 1 முடிஞ்சது. இப்போ வந்து 4 இன்சர்ட் பண்ணலாம். ஸோ வந்து ஸோ 4 வந்து ரைட் சைடு வரும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற கலர்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நியூ நோட் எப்போவுமே வந்து ரெட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ரெட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நோட் வந்து இன்சர்ட் பண்ணலாம் வாங்க. நெக்ஸ்ட் நோட் வந்து ஸோ நெக்ஸ்ட் நோட் பார்த்தீங்க அப்படின்னா 5 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ 2 இதுக்கு ரைட் சைடு வரும். ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருந்த கலர்ஸ் எல்லாமே இதில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நியூ நோட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம் இல்லையா 5, அதை வந்து ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இங்கே வந்து பிஆர் இருக்கலாம். ஸோ இங்கே வந்து அதாவது வந்து பேரண்ட்டோ சைல்டும் வந்து ஆர்ஆர் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து ஆர்ஆர் கான்ஃப்ளிக்ட் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி ஆர்ஆர் கான்ஃப்ளிக்ட் அடிச்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரூலை வந்து செக் பண்ணணும். ஓகேவா, என்ன ரூல் வரும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த தேர்ட் ஒன் பாருங்கள். இந்த தேர்ட் ஒனில் ஸோ சிப்ளிங்னா என்ன, இந்த லெவல் பாருங்கள். இது வந்து லெவல் 0, இது லெவல் 1 அண்ட் இது வந்து லெவல் 3. ஓகேவா, இந்த லெவல் 2ல் இது வந்து பேரண்ட் அண்ட் இது வந்து சைல்டு. ஸோ இந்த பேரண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இந்த சேம் லெவலில் இருந்தாங்கன்னா அதுதான் வந்து சிப்ளிங். ஓகேவா, இப்போ வந்து பாருங்க, இந்த ரூல்ஸ் பாருங்க. சிப்ளிங் ஆஃப் பேரண்ட், இது வந்து பேரண்ட், அதோட சிப்ளிங் வந்து 1. இது வந்து பிளாக்கா இருக்கா ரெட்டா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். இங்க வந்து ரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நம்ம வந்து ஆப்வியஸ்லி வந்து எங்கே போகணும் அப்படின்னா இந்த ரூலுக்கு போகணும். பிகாஸ் வந்து பேரண்ட்டோட சிப்ளிங் வந்து ரெட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து ரீகலர் மட்டும் பண்ணணும். ரீகலர் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா பேரண்ட்டுக்கும் பேரண்ட்டோட சிப்ளிங்க்கும் பண்ணணும். ஸோ வந்து பார்க்கலாம், இது வந்து பேரண்ட், இது வந்து பேரண்ட்டோட சிப்ளிங், இவங்க 2 பேருக்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் பாருங்க. ஸோ 2. ஸோ ஜஸ்ட் வந்து நோடை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறதுக்கு அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரூட் நோட்டில் பேரண்ட்டுக்கு வந்து ரெட் கலர் இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ரெட்டுக்கு வந்து பிளாக்குன்னு போகணும். இங்கேயும் ரெட் இருக்குது, பிளாக்குன்னு போகணும். இப்போ நெக்ஸ்ட் வாங்க, இங்கே எத்தனை பாத் போகுதுன்னு சொல்லிட்டு 2 1க்கு வந்து ஸோ போதா ஒரு பாத் போதா. இங்கே ஒரு பிளாக் இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது. ஸோ எத்தனை பிளாக் இருக்குது, 2 பிளாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரீல பாருங்க 2 4 5 இப்படி ஒரு பாத் போகுதா. ஸோ இந்த பாத் போகுதா. இதில் எத்தனை பிளாக் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். பிளாக் நோட்ஸ். ஸோ 1 2. ஸோ இங்கேயும் 2 இருக்கா, இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ வந்து ட்ரீ வந்து பேலன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் வந்து இங்கே 2 இருந்து இங்கே 3 இருந்துச்சுன்னா ட்ரீ வந்து பேலன்ஸாக இல்லைன்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து நோட் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஃபைவ் இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து 9 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ 2 4 5 9 வந்து 5ஐ விட கிரேட்டர். ஸோ ரைட் சைட் போடுவோம். ஸோ இப்போ வந்து பாருங்க, ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்கிற கலர்ஸ் வந்து அப்படியே வந்து ரைட் பண்ணிக்கோங்க.
ஸோ இங்கே ஆர் நியூ நோட் எப்பவுமே நான் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இங்கே வந்து ரூல் இருக்குது. ஸோ அதனால வந்து நியூ நோட் வந்து நாட் எம்டி அப்படின்னா இன்சர்ட் பண்ணுற நோட்ஸ்க்கு எல்லாமே வந்து ரெட் கலர் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்க இங்கே வந்து ஆர்ஆர் கான்ஃபிக்ஸ் அடிக்குதா. ஸோ இதுக்கு வந்து பாருங்க ஆர்ஆர் கான்ஃபிக்ட் அடிச்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரூல் பாருங்க. ஸோ சிப்ளிங் ஆஃப் பேரண்ட் ஓகேவா. இந்த பேரண்ட் வந்து 5, இது வந்து சைல்டு. ஸோ பேரண்ட்டுக்கு வந்து சிப்ளிங் ஏதாச்சும் இந்த லெவலில் இருக்கா. ஸோ இந்த லெவலில் வந்து எந்த சிப்ளிங்குமே இல்லை அப்படின்னா இங்கே பாருங்க ஒன்று பிளாக்காக இருக்கலாம். அப்படி வந்து நல் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஓகேவா. நல்லனாலே 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த பேரண்ட்டுக்கு சிப்ளிங் யாருமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொட்டேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் கலர் பண்ணுவோம். ரொட்டேஷன் வந்து எதுக்கும் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம ரொட்டேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் தானே கான்ஃபிளிக்ஸ் அடிச்சுது. ஸோ இந்த 2 நோட் அண்ட் வந்து மேலே இருக்கிற இந்த கான்ஃபிளிக்ட் இந்த பேரண்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கும் மேலே இருக்கிற நோட சேர்த்து இந்த 3 நோடுக்குமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரொட்டேஷன்ஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும் ஏவல் ட்ரீல எத்தனை ரொட்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 4 ரொட்டேஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்எல் ஆர்ஆர் எல்ஆர் ஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொட்டேஷன்ஸ் இருக்கு. இந்த 2 வந்தா சிங்கிள் அண்ட் வந்து இந்த 2 வந்துச்சுன்னா டபுள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். ஸோ இந்த 4ல் நம்ம எதை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேருந்து 4லேருந்து 5க்கு வந்து கனெக்ஷன் வந்து ரைட் சைட் போகுதா. ரைட் சைட் போகுது. அந்த 5லேருந்து 9க்கும் ரைட் சைட் போகுதா. ஸோ இங்கே என்னது ஆர்ஆர் இருக்கா. ஸோ ஆர்ஆர் இருந்தால் என்ன ஆர்ஆர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சிங்கிள் ரொட்டேஷன் இல்லையா. சிங்கிள் ரொட்டேஷன் ஓகேவா. சிங்கிள் ரொட்டேஷன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு 2 கான்ஸ்டன்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமா. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் K1 அண்ட் K2. ஸோ இப்போ நம்ம வந்து ரிமைனிங் இருக்கிற ட்ரீயை வந்து ட்ரா பண்ணிக்கலாம் வாங்க. ஸோ 1 4 கிடையாது. ஸோ இது வந்து K1 இது வந்து K2ன்னு சொல்லுவோமா. K2 மேலே போகுமா. இங்கே வந்து 5 போடணும். K2 மேலே போச்சு அப்படின்னா K1 கீழே வரும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். அதுதான் வந்து ரூல் ஓகேவா. ஆப்வியஸ்லி இங்கே வந்து செக் பண்ணி பாருங்கள் 2வை விட 5 கிரேட்டர் அண்ட் வந்து 5ஐ விட 4 வந்து லெஸ்ஸர் 5ஐ விட 9 வந்து கிரேட்டர். ஸோ அந்த ஆர்டரில் வருதா. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதை வந்து க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ட்ரீ வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் இருக்கிற கலர்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொட்டேட் பண்ணியாச்சு. ஸோ ரொட்டேட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் வந்து எதுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்டுக்கும் கிராண்ட் பேரண்ட்டுக்கும். பேரண்ட்னா என்னது இந்த ட்ரீல பாருங்க. பேரண்ட் வந்து இது சைல்டு இது வந்து பேரண்ட். ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது இதுதான் பேரண்டா. ஸோ 5க்கு இது பேரண்டா. ஸோ அப்போ இது வந்து 4 வந்து கிராண்ட் பேரண்ட்னு சொல்லுவாங்க. பேரண்ட்டுக்கும் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து கிராண்ட் பேரண்ட் ஓகேவா. நம்ம வந்து எதுக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ 4 கிராண்ட் பேரண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அண்ட் வந்து பேரண்ட்டுக்கும் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஸோ 4க்கு வந்து என்ன கலர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து ரெட்டாக மாற்றணும் அண்ட் வந்து 9க்கு வந்து ஆல்ரெடி ரெட் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் அப்படியே போடுங்க. நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ரெட் இருக்கா. ஸோ நம்ம இங்கே வந்து என்ன போடணும் பிளாக் போடணுமா. ரெட் இருந்துச்சுன்னா பிளாக் பிளாக் இருந்துச்சுன்னா ரெட் ஓகேவா. இப்போ வந்து பாருங்க 2க்கும் 1க்கும் வந்து ஒரு பாத் போகுது. ஸோ இங்கே வந்து 2 பிளாக் இருக்கா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த 1 வந்து இந்த பாத் எடுத்துக்கோங்க 2 to 5 and 4 ஓகேவா. நெக்ஸ்ட் பாத் அப்படி பார்த்தீங்கன்னா 2 5 9 ஸோ 2 5 4ல் பார்த்தீங்கன்னா 2 பிளாக் இருக்கு. 2 5 9ல் வந்து 2 பிளாக் இருக்கு. ஸோ இது 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 ஸோ 3மே சேமாக இருக்கா. ஸோ ட்ரீ வந்து பேலன்ஸ்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணலாம். இப்போ வந்து இன்சர்ட் 3 பண்ணணும். ஸோ இங்கே நான் பண்ணி காட்டுறேன். எக்ஸிஸ்டிங் இருக்கிறது அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. 3 வந்து பார்த்தீங்கன்னா 2ஐ விட கிரேட்டர் பட் 5ஐ விட லெஸ்ஸர் அண்ட் 4ஐ விடையும் லெஸ்ஸரா. ஸோ லெஃப்ட் சைடில் போடணும். ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் கலர்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 4க்கு ரெட். இப்போ வந்து நான் சொல்லியிருக்கேன் நியூ நோட்ஸ்க்கு எல்லாமே வந்து அதை வந்து இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ரெட் கலர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ பாருங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் கான்ஃப்ளிக்ட் அடிக்குதா. ஸோ இப்போ ஆர்ஆர் கான்ஃப்ளிக்ட் அடிச்சுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம். ஸோ இந்த 2 நோடு ஸோ இந்த 2 நோடை பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து சிப்ளிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ சிப்ளிங் இருக்குது. ஸோ நாட் நல்லா இல்லாமல் இல்லை. ஸோ அதுக்கு சிப்ளிங் இருக்குது. அது ரெட் கலரான்னு பார்ப்போம். எஸ்
அந்த இதுக்கு வந்து ரெட் கலர். ஸோ என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் வந்து ரீகலர் மட்டும் பண்ணுவோம். எதுக்கும் ரீகலர் பண்ணுவோம் அப்படின்னா, பேரண்ட்டுக்கும் பேரண்டோட சிப்ளிங், இது பேரண்ட், இது வந்து சிப்ளிங். ஸோ இதுக்கு மட்டும் ரீகலர் பண்ணுவோமா. ஸோ நான் இங்கே வந்து ட்ரா பண்ணுறேன். 1 5 4 9. ஸோ நான் எதுக்கு வந்து ரீகலர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிப்ளிங்க்கு வந்து பிளாக்னு சொல்லி மாற்றணும், அண்ட் வந்து 9க்கு வந்து பிளாக்னு சொல்லி மாற்றணும். இதுக்கு வந்து ரெட். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்க. ஸோ இப்போ வந்து மாற்றியாச்சு. ஸோ இந்த இது மாற்றியாச்சு. செக் கிராண்ட் பேரண்ட் நோடு வந்து இது வந்து கிராண்ட் பேரண்ட்னு சொன்னோன்னா, ஸோ இது வந்து ரூட் நோடான்னு பார்க்கணும். நோ, ரூட் நோடு வந்து நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் நமக்கு வந்து ரூட் நோடு. கரெக்டாக? ஸோ இது ரூட் நோடா கிடையாது. ரூட் நோடு இல்லை அப்படின்னா என்ன பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிராண்ட் பேரண்ட்டுக்கு வந்து ரீகலர் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், எது கிராண்ட் பேரண்ட் இதுவா. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், பிளாக்னு இருக்கா. ஸோ அதை வந்து ரெட் கலர்னு அப்படின்னு சொல்லிட்டு ரீகலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். ஸோ முடிஞ்சுதா. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாமாங்க. ஸோ பாத் வந்து 2 to 1 வந்து 2 பிளாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 5 4 3 பார்த்தீங்கன்னா 2 பிளாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 5 9 பார்த்தீங்க அப்படின்னா 2 பிளாக் இருக்குது. ஸோ வந்து 3 வந்து பேலன்ஸ்டாக இருக்குது, 2 பிளாக் இருக்குது. ஸோ இன்சர்ட் பண்ணுற வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 6 வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இன்சர்ட் 6 பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் ட்ரீ. ஸோ 2 5 1 5 4 9. ஸோ 6 பார்த்தீங்கன்னா 5 விட கிரேட்டர், 9 விட லெஸ்ஸர். ஸோ 6 இங்கே வரும். ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்கிற கலர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரெட். ஸோ நியூனோட எப்பவுமே ரெட் வரும். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆர்ஆர் கான்ஃப்ளிக்ட் அடிக்கல. ஆர்ஆர் இங்கேயும் இங்கேயும் ஆர் இருந்தால் மட்டும்தான் கான்ஃப்ளிக்ட். அதே மாதிரி இன்னொரு டவுட் வரும். ஸோ நான் இங்கேருந்து அவர் வந்து இங்கே இருந்தால் மட்டும் ஆர்ஆர் கான்ஃப்ளிக்ட் வந்தால் கிளியர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ சப்போஸ் வந்து இங்கேயும் வந்து ஆர்ஆர் கான்ஃப்ளிக்ட் அடிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரூல் வந்து செக் பண்ணி நம்ம இந்த மாதிரி வந்து ரொட்டேஷன்ஸ் பண்ணணுமா, அவர் வந்து வெறும் ரீகலரிங் மட்டுமா பண்ணணுமா அப்படின்னு சொல்கிறத பார்க்கணும். இங்கே இன்பிட்வீனில் வந்தாலும் நம்ம வந்து அதை வந்து கிளியர் பண்ணணும். ஓகேவா. ஸோ இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வந்து போடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே எந்த ப்ராப்ளம் வரல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட் பண்ண வேண்டியது வந்து இன்சர்ட் வந்து 7. ஸோ இன்சர்ட் 7 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 1 5 4 9. இங்கே வந்து 3, தென் இங்கே வந்து 6. இப்போ 7 பண்ணணும். 9 விட லெஸர் பட் 6 விட கிரேட்டர் 7. ஸோ இப்போ இங்கே வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் இருக்கிற கலர்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிளாக், இங்கே வந்து ரெட். ஸோ இங்கே ரெட், ஸோ இங்கே ரெட். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஆர் கான்ஃப்ளிக்ட் அடிக்குதா. ஸோ வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கேன், ஸோ இந்த 2 நோட் அண்ட் வந்து மேலே இருக்கிற நோடையும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. ஸோ இந்த 3 நோட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து என்ன ரொட்டேஷன் வந்து என்ன பண்ணணும், ரொட்டேஷன் பண்ணணுமா அவர் வந்து ரீகலரிங் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ நம்ம வந்து இந்த ட்ரீக்கு வந்து சிப்ளிங்ஸ் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இது வந்து இது வந்து லெஃப்ட் சைடு. ஸோ இங்கே பார்க்கக்கூடாது. ஓகேவா. இது வந்து ரைட் சைடில் இங்கே ஏதாச்சும் சிப்ளிங் போதான்னு பார்க்கணும். இல்லை, இங்கே எந்த சிப்ளிங்கும் போகல. ஸோ அப்போ என்ன வரும், சிப்ளிங் வந்து இல்லை. ஸோ இது வந்து ரெட் சிப்ளிங் இல்லை. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், சிப்ளிங் இல்லை அப்படின்னா ரொட்டேட் பண்ணணும், ரீகலர் பண்ணணும் இல்லையா. ஸோ ரொட்டேட் அண்ட் ரீகலர் பண்ணணும். நான் என்ன ரொட்டேஷன் பண்ணணும், ஸோ 4 ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த 3 நோடு எடுத்தோமா. ஸோ இங்கே வந்து லெஃப்ட் சைட் போடுதா. 9லேருந்து 6க்கு கனெக்ஷன் வந்து லெஃப்ட் சைட் போகுது. பட் ஆனால் 6லேருந்து 9க்கு வந்து ரைட் சைட் போகுதா, ரைட் லெஃப்ட் சைட் போகுதா. ஸோ இது வந்து என்ன ரொட்டேஷன், ரொட்டேஷன். எல்லாருன்னா எல்லார் வந்தது அப்படின்னா டபுள் ரொட்டேஷன் பண்ணுவோமா. ஸோ டபுள் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த 3 நோடு மட்டும் நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஸோ 9 6 7. ஸோ இந்த ட்ரீல இருந்ததை நான் அப்படியே ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒன் ரொட்டேஷன் வந்து பண்ணலாம். 1 ரொட்டேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னா, இப்போ வந்து 9 இருக்கா. ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் வந்து
இந்த 2 நோடையும் வந்து ஜஸ்ட் வந்து ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸோ எப்படின்னா இங்க 7 போடணும். அண்ட் வந்து இதுக்கு கீழ வந்து 6 போடணும். ஓகேவா? லெஸ்ஸரா கிரேட்டரான்னு சொல்லிட்டு பார்த்து போடணும். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள் 1 ரொட்டேஷன் அண்ட் வந்து இப்போ வந்து 2 ரொட்டேஷன் 1ம் 2ம் சேர்ந்தா தானே டபுள். ஸோ இப்போ வந்து 2 ரொட்டேஷன் பண்ண போறோம். ஸோ அது எப்படி அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து நான் உங்களுக்கு இதில் வந்து ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். ஸோ இதில் ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணுங்க. இதில் என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு டபுள் ரொட்டேஷன்னா இது K1, இது K2, இது K3 அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ட்ரீ எடுத்துக்கோங்க. இது வந்து K1, K2, இது K3யா? K3யே மேலே போடுவோம். K1 கீழே போடுவோம். ஸோ K1 கீழே போடுவோமா? K1 கீழே அண்ட் ஆப்வியஸ்லி இந்த 6 இருக்குமா? ஸோ 6 வந்து 7க்கு லெஃப்ட் சைட் தான் வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஃபைனல் ரொட்டேஷன். பட் ஆனால் வந்து நம்ம இங்கே வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க. ரீகலர் வந்து எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ரொட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் அந்த ட்ரீல மட்டும் பண்ணுவோம். இது வந்து டபுள் ரொட்டேஷன் இல்லையா? ஸோ டபுள் ரொட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 ரொட்டேஷன் பண்ணுமா? ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ரீகலர் வந்து பண்ணுவோம். ஓகேவா? இதுக்கு தான் நம்ம ரீகலர் பண்ணுவோம் 1 ரொட்டேஷன் பண்ணதுக்கு. ஸோ இந்த 1 ரொட்டேஷன்ல பாருங்க எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா பேரண்ட். ஸோ இதில் பேரண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இது. நெக்ஸ்ட் கிராண்ட் பேரண்ட் பார்த்தீங்கன்னா இதோட பேரண்ட் 6க்கு பேரண்ட் 7. ஸோ 7க்கும் ஒரு பேரண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து கிராண்ட் பேரண்ட். ஸோ 9. ஸோ இங்கே பாருங்க, இந்த ட்ரீல பாருங்க. ஸோ இந்த ட்ரீல வந்து 9க்கு வந்து பிளாக் கலர் இருக்கா? ஸோ அதை வந்து நம்ம ரெட் கலர்னு மாற்றணும். 7க்கு வந்து ரெட் இருக்கு. ஸோ வந்து இதை வந்து பிளாக்னு மாற்றணும். ஓகேவா? இப்போ வந்து நான் இங்கே ஜஸ்ட் வந்து ட்ரீயை வந்து ட்ரா பண்ணுறேன் பாருங்க. ஸோ 2, 1, 5 எக்ஸிஸ்டிங் இருக்கிறத வந்து பிரேக் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இங்கே தான் ரொட்டேஷன்ஸ் பண்ணோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபைனலாக டபுள் ரொட்டேஷன் பண்ணோமோ ஸோ அதை வந்து இங்கே ட்ரா பண்ணணும். கலர் வந்து சிங்கிள் ரொட்டேஷனுக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ வாங்க நம்ம எக்ஸிஸ்டிங் இருக்கிற கலர்ஸ் வந்து ஃபில் பண்ணலாம். பிளாக், இதுக்கு வந்து ரெட். ஸோ இதுக்கு பிளாக், இதுக்கு வந்து ரெட். ஓகேவா? ஆர்ஆர் இருந்தால் தான் ப்ராப்ளம். ஓகேவா? ஆர்ஆர் இருந்தால் தான் கான்ஃப்ளிக்ட்ஸ் வரும். ஸோ அதர்வைஸ் பிளாக் இருந்தால் நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்க, 7க்கு வந்து இந்த ட்ரீ பாருங்க பிளாக்கா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 9க்கு வந்து ரெட்டுன்னு மாற்றணுமா? ஸோ 6க்கு இங்கே எக்ஸிஸ்டிங் என்ன இருக்குது? 6 இருக்கா? ஸோ இங்கே ஏதாச்சும் ஆர்ஆர் கான்ஃப்ளிக்ட்ஸ் அடிக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, எங்கேயும் ஆர்ஆர் வரல. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை பார்த்து வந்து ஜென்ரேட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. 2 to 1 வந்து 2 பிளாக் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2, 5, 4, 3 வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 இந்த பார்த்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் 2 பிளாக் இருக்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 2, 5, 7, 6 போகுது. ஸோ இதில் 2 பிளாக், 2, 5, 7, 9 பார்த்தீங்கன்னா 2 பிளாக். ஸோ வந்து நமக்கு வந்து 3 வந்து பேலன்ஸ்டாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் ரெட் பிளாக் ட்ரீல. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நிறைய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் வந்து இதெல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு நிறைய சம்ஸ் போட நமக்கே வந்து இதை வந்து எழுதி வச்சுக்கணும் அப்படின்னு இருக்காது. ஸோ இந்த இது ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரெட் பிளாக் ட்ரீல சர்ச்சிங் அண்ட் டெலிஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஐ see you in the next video. Thank you friends. Bye.